நடிகர் விஜயுடன் பல நடிகர்கள் துணை நடிகராக நடித்திருக்கிறாங்க. அதுல மிகவும் குறிப்பிட்ட ஒரு நடிகர் யாருன்னு நடிகர் சத்யன் அவர்கள். சத்யன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமான கூட்டணிக்கென்றே தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. இவங்களுடைய காம்போ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல மக்களை ஈர்த்தது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட வருடங்களுக்கு பிறகு துப்பாக்கி மற்றும் நண்பன் திரைப்படத்துல இவங்க 2 பேரும் கூட்டணி அமைத்து நடித்திருந்தாங்க. தற்போது சத்யன் அவர்களை பற்றி ஒரு தகவலானது மிகவும் வைரலாகி வருகிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சத்யன் அவர்கள் அவருடைய சொத்துக்களை இழந்து தவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல ஒரு தகவல் அப்படிங்கிறது உலா வருகிறது. இதன் காரணமாக சினிமா வட்டாரத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியானது கிளம்பி இருக்கிறது. நடிகர் சத்யன் அவர்கள் பாத்தீங்கன்னா மாதம்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர். இவருடைய தந்தை பேர் சிவகுமார். சிவகுமார் அவர்கள் மாதம்பட்டி சிவகுமார் என்று அழைக்கப்பட்டு வருகிறார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்களுக்கு ஒரு ஆர்வமானது இருக்கிறது. அதாவது சினிமா மீது அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஆர்வமானது இருக்கிறது. இதன் வெளிப்பாடாக என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மகனையே வைத்து 2 படங்களை இவர் இயக்கம் பண்றாரு. ஆனா அந்த 2 படங்களுமே படுதோல்வியை சந்திக்கிறது. அவருடைய அந்த தோல்வியை எதிர்கொள்றதுக்காக என்ன பண்றாருன்னா, இவருடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுல பாதி சொத்துக்களை இவர் வித்துடுறாரு. ஸோ வித்துட்டு அந்த சேலஞ்சஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இவர் அந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் இவர் ஃபேஸ் பண்றாரு. தற்போது சத்யன் அவருடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா சிலர் பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சத்யன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் மீதி இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களையும் அவர் வித்துடுறாரு. வித்துட்டு சென்னைக்கு இடம் பெயர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலும் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. சின்ன ராஜா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு சத்யன் அவர்கள்ட்ட நிறைய சொத்து மதிப்பு இருந்துச்சு, எண்ணி நடங்காத சொத்துக்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. பட் இப்போ அது எல்லாமே வித்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மிக மன வருத்தத்துடன் சொல்லியிருக்கிறாங்க. இதன் வாயிலாக சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியானது எழுந்திருக்கிறது சத்யன் அவர்களை குறித்து.